உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? என்னடா நீ சந்தேகப்பட்டு செத்துருவ போல. என்ன மது கூட தாண்டா இருக்கேன். நான் அவகிட்ட போன் கொடுக்குறேன், பேச டென்ஷன் பண்றான்டி. கௌஷிக் இல்ல, கௌதம் இல்ல. பேசிட்டு இருக்க கிஷோரா? கிஷோர் இல்ல. ஏ அது ஜெயக்கடாடி. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. எப்படி இருக்க பிரீத்தி? நல்லா இருக்கேன். இல்ல பிரீத்தி, நீ நல்லா இல்ல. ஏன் பிரீத்தி என்ன விட்டு போன? நீ 10th பிராக்டிகல்ல பாஸ் ஆயிப்பா. இல்ல பிரீத்தி. அப்போ உன் பிராக்டிகலா பேசி புரிய வைக்க முடியாதுடா. என்ன பிரீத்தி கலாய்க்கிறியா? ஆமா, தோத்துக்கிட்டே இருக்கீடா. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அம்மா நான் எப்படியாவது என் தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்மா, கவலைப்படாதம்மா. நான் பாத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு டிங்குவா? இல்ல சார். உங்களை அடாப்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல. சின்ன வயசுல தொலைஞ்சு போன என்னோட தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க. அப்படி இல்ல சார், நான் இல்ல. இல்ல அச்சசல் அப்படியேதான் இருக்கீங்க. எனக்கு என்னமோ நீங்க தான் தோணுது. அவங்க போட்டோ ஏதாச்சும் வச்சிருக்கீங்க? அந்த ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, நீங்க தானே, பாருங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? ஆமா கோச்சாதுமா, ஒரே தடவை சிரிச்சு மட்டும் காமிங்களா, கஷ்டப்படுவாங்க மாமி. ஒரே தடவை சிரிச்சு காமிங்க. சிரிச்சு பாருங்க, இது மாதிரியே இருப்பீங்க பாருங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹலோ பிரீத்தி, நீங்க தானே? ஆமா சார். என்ன உங்க அம்மா காசு கேட்ட ரொம்ப ஓவரா பேசுறா? அது கேட்டலாம் வச்சு மிரட்டுறா. அவ்வளவுதான் மரியாதை. வீட்டுல எதுவுமே இருக்கா, தூக்கி வெளியே போட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கா உங்க அம்மா காசு எடுத்துட்டு வந்து சொல்லு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. நானும் ஒரு காலத்துல கெட்ட வார்த்தை பேசினேமே, எல்லாத்தையும் அசிங் பண்ணிருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்டு சொல்லுவான், கெட்ட வார்த்தை பேசுறது மேட்டர் கிடையாதா, அவன் 10 வார்த்தை பேசினா நீ அவனை ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு கெட்ட வார்த்தை பேச தூண்டுச்சு. அவன் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு கெட்டவனாவே ஆகுச்சு. வீட்டில் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டீங்கன்னா நீ பேசுற எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தையாக தான் இருக்கணும். அப்பதான் உன் ஃப்ரெண்ட்ஸும் உன்னை மதிப்பாங்க, வீட்டில் இருக்கவங்க உன்னை நல்லவனா பார்ப்பாங்க. இந்த மாதிரி இல்லாத கதையெல்லாம் சொல்லி என்னை கெட்ட வார்த்தை பேச வச்சான். அதை என் வாழ்க்கையில் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். கடைசியா ஒண்ணு, நான் கெட்ட வார்த்தை பேசுறதுனால தான் இந்த ஊர் எனக்கு கேவலமா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்போ என் ஃப்ரெண்டு கூட சேர ஆரம்பிச்சனோ அப்பலேருந்தே இந்த ஊர் எனக்கு கேவலமா தான் பார்த்துட்டு இருக்குன்னு எனக்கு பொறுமையாக தான் புரிஞ்சுது. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.